ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம் இருக்காங்க. யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுங்க இறங்கி செய்கிறாங்களா? இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் வேலை பொண்டாட்டிக்குள்ள குட்டின்னு அப்படியே போயிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அதை இது எடுக்க மாட்டாங்க. சரி, நம்மளுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணி ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாம். ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் யார் பாடுபடுவா? அவர் தான் நிற்கிறார். இப்போ முதல்ல நின்று எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, போகிறாரு, வர எல்லா விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ முன்னுக்கு வருதுன்னா அவரால் தான் கொஞ்சம் முன்னுக்கு வருது. இந்த நிகழ்வுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? நல்லா கொடுப்போம். நாங்களாம் வரணும்னு தான் எந்த இடத்த பேரணி நடத்துறாரு அந்த இடத்துக்கு வருவோம். கீழே தான் இருக்கணும், அவங்க தான் மேலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்தமாரி சூழலில் இவர் அந்த மக்களுக்காக போராடுறாரு. இவர் எப்படி பார்க்குறீங்க? சரி, நம்மளுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாருல்ல, அவரையும் நம்ம கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும்ல. சீமானுக்காக நாங்கள் அண்ணனுக்காக நாங்கள் துணை நிற்போம் கண்டிப்பாக. அவர் சீமானோட அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? அது அவருக்கு கோசம் இது பண்ணல, நம்மளுக்கு கோசம் தானே பாடுபடுறாரு. இல்லாதவங்களுக்கு தானே, ஏழைங்களுக்கு தானே பாடுபடுறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் இவர் பேசுறாரு, மற்ற சமூக மக்கள்லாம் அவர் மேலே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? ஐயா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை பஞ்சமர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐயா, ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த மக்கள்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு முழுக்க எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே ஒரு சட்டத்தை போட்டு தான் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த நிலத்தை நீங்கள் வேறு எந்த சமூகத்துக்கும் விற்க முடியாது, அப்படி விற்றாலும் அது செல்லாது. அப்படி விற்கணுன்னா உங்கள் சமூகத்தில் இருக்க மக்களுக்கே விற்கலாம். அதையுமே 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் விற்கணும் அப்படின்னு சட்டம் போட்டு தான் ஆங்கிலேயர் இந்த நிலத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமை நிலம் அது எந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்டையும் இல்லை. எல்லாமே பணம் வச்சிருவங்கிட்டையும், அரசியல் தலைவர்கள்கிட்டையும், இல்லை மிகப்பெரிய தொழிலதிபர்கள்கிட்டையும், இல்லை பிற மொழியாளர்களும் நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க. மாற்று மொழி பேசுகிறாங்கல்ல, அவங்களுமே இந்த நிலங்களை வச்சுருக்காங்க. இப்போது இந்த நிலங்கள்லாம் மீட்டு எடுக்கணும், இந்த நிலங்கள் அவங்ககிட்ட இருக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஒரு பேரணி நடத்துகிறார் வருகின்ற 16ஆம் தேதி. இந்த பேரணி எப்படி பார்க்குறீங்க? வரவைக்கத்தக்க தானே, நல்லது தானே செய்கிறாரு, அதனால் தப்பு இல்லையே. ஏன் இதை நல்லதாக பார்க்குறீங்க? ஏங்க, அவங்க நிலத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு, அது நல்ல விஷயம் தானே. இப்போ அதை வாங்கினவங்களும் காசு கொடுத்து தானே ஐயா வாங்கியிருப்பாங்க. காசு கொடுத்துன்னா இது இப்போ அடுத்தவங்க நிலத்தை எப்படி காசு கொடுத்து எல்லாம் தான் பண்ணுறான். ரிஜிஸ்டர் பண்ணும்போது காசு கொடுத்தா எது ஒன்றா பண்ணிடுறான். அதனால் அவங்களால அவங்களுக்கே கொடுக்கறது நல்லது தானே. வரவைக்கத்தக்க. இப்போது அவர் இப்போ தமிழர்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் பேசும்போது மற்ற மக்கள்லாம் கோச்சிக்க மாட்டாங்களா? அவர் எல்லா நிலத்தையும் வாங்கி தரலையா, அவங்களுக்கு விட்ட நிலத்தை தானே அவர் திருப்பி வாங்கி தராரு. அதனால மக்களோட நிலம் தான் அப்படின்றீங்க. ஆமாம், அது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா தான் பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க ஐயா இவருடைய அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? சீமானவர்களை எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் பண்ணுறாரு எல்லாத்தையும். நம்ம மக்கள் ஓட்டு போட மாட்டேன்றாங்களே. ஏன் போட மாட்டேறாங்கன்னா இவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. அவர் காசு கொடுக்கலையே. நான் சொல்லாதீங்க ஐயா, நான் ஏடிஎம்கே தாங்க, ஏடிஎம்கே கிளை செயலாளர் தான். எல்லா கட்சியும் காசு தருது, அந்த காசு தராத அரசியல் பண்ணுறாரு, அவ்வளோதான். அது நல்ல விஷயமா? நல்ல விஷயம்தான். குறிப்பாக பிற மொழியாளர்கள்கிட்ட, மாற்று மொழி பேசுகிறவங்க தமிழகத்தில் இருக்காங்களா, அவங்ககிட்ட கூட நிறைய இருக்குது. ஆனால் அந்த நிலம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த மக்கள்கிட்ட இது இல்லை. இப்போது இந்த நிலங்கள்லாம் அந்த மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும், அதை மீட்டு எடுத்து யார் யார் வச்சுருக்கானோ அதை பிடுங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வர 16ஆம் தேதி ஒரு பேரணி நடத்துகிறாருண்ணா. இந்த பேரணி எப்படி பார்க்குறீங்க? நான் நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இந்தமாரி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. அதுக்காக போராடுறதுக்கு அவருக்கு நாங்கள் துணை நிற்போம் கண்டிப்பாக. சீமானுக்காக நாங்கள் அண்ணனுக்காக நாங்கள் துணை நிற்போம் கண்டிப்பாக. ஏன்னா அவர் நிறைய வரலாற்றை கொண்டு வர்றார். பின்னாடி இருக்கிற இதுவெல்லாம், அவருடைய பேச்சு, அவருடைய இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்பாடு, அவருடைய இது தனித்தன்மை, அவருடைய தனித்தன்மை, அவருடைய எல்லாமே, அவருடைய இது எல்லாமே எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்து அவர் முதல்வராக வரணும். ஒரு பொது தலைவராக இருந்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பேசுகிறாரு, இது தப்பா இல்லையா? பொது மனுஷனா குறிப்பிட்ட இதுவாக சொல்லலையா அவரு? இப்போ தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுத்தா வேறு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இன்னும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்ல. இன்னும் தாழ்த்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இது இருளர் இருக்காங்க, குறவர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இடமே இல்லை, அவங்கவுங்க ஃப்ளாட் பாலில் தானே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம்ல, அந்த இடத்துலலாம் இப்போ மீட்டு கொடுக்கலாம்ல. அதுக்காக தானே குரல் கொடுக்குறாரு. நல்ல விஷயம் தானே இது. நல்ல விஷயமா தான் பார்க்குறீங்க? நல்ல விஷயமா தானே இருக்குது. அந்த பேரணியில் கலந்துப்பீங்களா? கண்டிப்பாக கலந்துக்கலாம். என்ன இப்போ? நன்றி. வேறு யாருக்கு விற்றாலும் அது செல்லாதுன்னு சொல்லி தான் சட்டம் போட்டே கொடுத்தாங்க. இப்போ அந்த நிலங்கள்லாம் மீட்டு இந்த மக்களுக்கே தரணும், இந்த மக்கள் இன்னமும் பின்தங்கி தான் இருக்காங்க பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஒரு பேரணி நடத்துகிறார் வருகின்ற 16ஆம் தேதி. பஞ்சமி நிலத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லதாக தான் பார்க்குறோம். ஏன் நல்லதாக பார்க்குறீங்க?
இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து சொத்து திருப்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது தானே. இப்போ எல்லாம் பெரிய மனுஷங்களாகவே தான் சொத்து வச்சுக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து எவ்வளோ ஜனங்க இப்போ இன்னும் தாழ்ந்தே தான் இருக்கிறாங்க, யாரும் மேலே வரல. ஃப்ரீயாக கொடுக்குற இடத்த கூட இவங்களே வச்சுக்கினா அங்கே தாழ்ந்த மக்கள் தாழ்ந்தே தான் இருக்கிறாங்களே தவிர இன்னும் அதிமட்டம் மடை கீழே தான் தாழ்ந்துருக்குறாங்க, மேலே வர முடியல. ஏன்னா மேலே வர விட மாட்டுறாங்க. பெரிய ஆளுங்களாம் அவங்க அங்கேயே தான் இருக்கணும், இவங்க இறங்கக்கூடாது, மேலே வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர கீழே தான் இருக்கணும், அவங்க தான் மேலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்தமாரி சூழலில் இவர் வந்து அந்த மக்களுக்காக போராடுறாரு, இவர் எப்படி பார்க்குறீங்க? சரி, நம்மளுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாருல்ல, அவரையும் நம்ம கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும்ல. அப்போ தானே இது மாதிரி நிறைய பேர் வரணும். தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்கோ இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ ஒருத்தர் பேசுறதுக்கு வரணும். வந்தால் நம்மளுக்கு நல்லது தான். சில பேர் நிறைய பேர் எனக்கு என்ன உனக்கு என்னென்னு போயின்னு இருக்காங்க. இப்போ காலகட்டத்தில் அப்படி தான் போயின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் வந்து வேலை பொண்டாட்டிக்குள்ளே குட்டின்னு அப்படியே போயிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அதை இது எடுக்க மாட்டாங்க. சரி, நம்மளுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணி ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு விலைவாசியோ எல்லாமே ஏறுது. இப்போ இடம் வாங்கணுன்னா வாங்க முடியாது. இப்போ அப்படி இடம் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு இல்லாத படம் இடம் கிடைக்குது. மீட் எடுத்தால் ஏக்கர் கணக்கில் வரும் அந்த தாழ்த்தப்பட்ட வரும். வந்ததுன்னா அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக தானே இருக்கும். அப்படி இருந்தால் அது அந்த குரலுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாம். அவர் கொடுக்குற குரலுக்கு நீங்களும் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றீங்க. இருப்போம். சரிக்கா, இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் இவர் பேசுகிறாருன்னு மற்ற சமூக மக்கள்லாம் அவர் மேலே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? அப்படி இல்லைல்ல. இப்போ இருக்கிறவங்க கம்னு இருப்பாங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு தானே அவர் பேசுகிறாரு. அப்போ நான் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட 10 ரூபா இருக்குது, இப்போ 1 ரூபாய் இல்லாதவங்ககிட்ட கொடுன்னா அப்படி கொடுக்கலாம்ல. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, இருந்தாலும் அவர் வந்து அவங்களுக்கோசம் குரல் கொடுக்கும்போது இப்போ இருக்கிறவங்ககிட்டே கொடுக்க முடியாதுல்ல, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்ல. அது அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். பஞ்சமி நிலத்தை மீட்டாக அந்த மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லது தானே, நல்ல விஷயம் தான் பண்ணுறது, நல்ல விஷயம் தான். ஏன் நல்ல விஷயமா பார்க்குறீங்க? அது நம்மளுக்கு வர்றது நல்லது தானே. நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே, நாங்கள் வர்றது நல்லது தானே. நல்லது தான். ஆமாம், நாங்கள் நல்ல விஷயம்னா நாங்கள் விட மாட்டோமே. அவர் அந்த பேரணிக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? கொடுப்பேண்ணா. நான் அவருக்கு போனாட்டி நான் தான் ஓட்டு போட்டேன். ஆமாம், யாருக்கு ஓட்டு போடல, அவரு தான் ஓட்டு போட்டேன் நான். எங்களுக்கு வந்து பாடுபடுறாரு அவர், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? தாழ்த்தப்பட்ட மக்கள் யார் பாடுபடுவா? அவர் தான் நிற்கிறார். இப்போ முதல்ல நின்று எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, போகிறாரு, வர எல்லா விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ முன்னுக்கு வருதுன்னா அவரால் தான் கொஞ்சம் முன்னுக்கு வருது. அதுதான் உங்களுக்காக அவர் பேசுகிறாரு. கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் டெய்லி நியூஸ் பார்க்குறேண்ணே. நியூஸ் பார்க்குறீங்க? ஆமாம். அரசு இந்த பேரணி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லிட மாட்டேண்ணா. நம்ம நடக்குதுன்னா நம்ம கரெக்டாக நடக்கணே. அதானே உண்மை. உங்கள் ஆதரவு இருக்குமா பேரணிக்கு? இருக்குண்ணா, கண்டிப்பாக. நான் எஸ்சி தானா, சப்போர்ட் பண்ண விடுவேண்ணா. பேரணியில் வந்து அவர் வந்து முதல்லலாம் நல்லா தான் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து நல்லா தான் செஞ்சுருந்தார், இப்பவும் செஞ்சுன்னு தான் இருக்கார். சில அவர் மீடியாக்கள் வந்து பேசி அவரையும் வந்து மன உடைச்சல் ஆக்கிட்டாங்க. இப்போ அவர் பண்ணுறது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அது ஒன்றே நம்ம வந்து எந்த விஷயமே நம்ம அவர் பண்ணுறது தப்பு அப்படின்லாம் சொல்லலை. அதுக்கு நான் வந்து ரொம்ப அவரை வந்து லைக் பண்ணுறேன். நான் அவர் வந்து பண்ணுறது நல்ல விஷயந்தான்னு சொல்லிட்டு. ஏன் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்க? இப்போது அவர் ஒரு பொதுவான தலைவர்னா அவர் வந்து இந்த மக்களுக்காக மட்டும் இதை பேசும்போது இது எப்படி நீங்கள் வரவேற்கிறீங்க? இந்த மக்களுக்கு மட்டும் பேசுறதுன்னு இப்போ எல்லாரும் இருக்காங்க, யாருமே வந்து இறங்கி இது மாதிரி கொஞ்சம் அவரை மாதிரி செய்யறது கிடையாது. அவரை மாதிரி சவுண்டாக யாரும் பேசுனதே கிடையாது, சத்தமாக பேசுனதும் கிடையாது. அவர் வந்து சொல்லுவார், எதனா ஒரு மீட்டிங்கில் பேசுனேன்னு என்னுடைய மக்கள் என்னுடைய இதுவும் தான் சொல்லுவாரே தவிர அவங்க இவங்கன்னு பிரிச்சுலாம் பேசுனதே கிடையாது இது வரையும் அவர். ஏன்னா இதுக்குண்டு யாரும் ரொம்ப போராளிங்களாம் ரொம்ப கம்மி தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதுக்கு வந்து யார் வந்து ரொம்ப போராட்டமாக இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. இங்கே வந்து அவர் மட்டும்தான் அதிகமாக போகிறாரு. எல்லோரும் எல்லா கட்சியிலே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம் இருக்காங்க. யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு இறங்கி செய்கிறாங்களா? இறங்கி அந்த கட்சியிலேருந்து வராங்க போகிறாங்க எல்லாம் அந்த நேரத்துக்கு எலெக்ஷன் டைமுக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது வரும்போது தான் அதை பற்றி பேசுகிறாங்க. நான் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறாங்க. அது 100%ல் 25% செய்கிறாங்க. அந்த நேரத்தில் மட்டும் இப்போ அந்த நேரத்தில் வந்து பீச்சிங் பவுட்ரு போடுறாங்களா அந்த தலைவர் வரும்போது, அது மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து நடக்குது. இன்றைக்கும் அப்படி தான் நடந்துன்னு இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. அவர் வந்து செய்கிறாருன்னா அவர் எனக்கு நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இறங்கி அவர் செய்கிறாருன்னா அது நம்ம ரொம்ப பிடிக்கும். இருக்கிற காலகட்டத்திலேயாவது விவசாயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணி அவர் கொஞ்சம் போராடுறாரு, எஸ்சிகளுக்கோசம் போராடுறா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த நிகழ்வுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? நல்லா கொடுப்போம். நாங்களாம் வரணும்னு தான் எந்த இடத்த பேரணி நடத்துகிறாரு அந்த இடத்துக்கு வருவோம். நல்லபடியாக வருவோம். எங்களுக்கு ஓணும், அவர் பண்ணுற சாதனை நல்லபடியாக ஓணும் நம்மளுக்கு.
அதனால தான் பார்க்குறோம். அவர் சீமானோட அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க ஐயா? அது அவருக்கோசம் இது பண்ணல, நம்மளுக்கோசம் தானே பாடுபடுறாரு. இல்லாதவங்களுக்கு தானே, ஏழைங்களுக்கு தானே பாடுபடுறாரு. அதனால் இது பண்ணலாம். நெல்லு தான் செய்கிறாரு, நல்லது தான். நெல்லு தான் செய்கிறாரு. இல்லை இருக்கப்பட்டவனுக்காக கொடுக்குறேன்றாரு, இல்லாத பட்டவங்களுக்கு தானே கொடுக்குறாரு. அவர் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு எங்கேருந்து எடுத்து கொடுக்கல, இல்லாதப்பட்டவங்களோட தான் அது. இல்லாத பட்டம் தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் அது செய்கிறாரு. அதுக்குன்னு செய்யலைன்னா பரவாயில்ல, அதுக்குன்னு பிடிங்கி தானே கொடுக்குறாரு. நம்மளாண்டா பணக்காரங்களாண்டது பிடிங்கி தானே கொடுக்குறாரு, நம்மளுக்கு செயல்படுத்துகிறாரு. செய்தது நல்லது, எல்லாமே நம்ம நடத்தலாம் சார். நன்றி நன்றி. நன்றி சார். எந்த அரசாங்கம் வந்து செய்ய மாட்றாங்களே. இப்போ ஏதாவது ஒரு அரசாங்கம் செய்யணும். ஒன்று இப்போ இருக்கிறது வந்து டிஎம்கே, அதிமுக மாறி மாறி தான் வராங்க. 2 பேரில் யாருன்னா வந்து செய்யணும். அது ஏன் செய்யலை, என்ன செய்யலை, என்ன காரணம் எதுவும் தெரியாது. இல்லை அவங்க கட்சிக்காரர் கூட வச்சுருக்கலாம். அவங்க கட்சிக்காரர் அதிமுக கட்சிக்காரர் வச்சுக்கலாம், டிஎம் கட்சிக்காரர் யாருன்னா பெரிய ஆளுங்க வச்சுருக்கலாம். அதனால் வந்து அரசியல் சார்பாக போகுது. இப்போ அதான் உண்மை. மற்றபடி இது வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா எஸ்சி கொடுக்கணுன்றதெல்லாம் கொடுத்தா நல்லது தான். சீமான் அவருடைய நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நகர்வுலாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அதோட தப்பே கிடையாது. என்ன கோவம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு அநீதி ஏற்படுது, அதோட வெளிப்பாடு தான். வெளிப்பாடு அது கரெக்டு. அது வந்து பொது வழியில் வந்து நம்ம அதிகமாக கோவப்படக்கூடாது. இல்லை இப்போ யாராக இருந்தாலும் நான் கூட சாதாரணமாக டிரைவர் தான். கோவப்படுறேன்னா நீ மாதிரி போகிறவங்களாம் யார் அவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இப்போ அவரும் கோவப்படுறாரு. அதாவது இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கோவப்படுறாரு. இத்தனை 8 கோடி பேர் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா அது கோவப்படுறாரு. நியாயமான கோவம் தான். ஆனால் இருந்தாலும் அந்த கோவத்தை மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்கல்ல. கொஞ்சம் கோவத்தை குறைச்சி. சரி, இந்த பேரை இன்றைக்கி ஆதரவு கொடுப்பீங்களா மக்களாகி நீங்கள்? இல்லை நல்லது தான். நல்லது தான். நான் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், ரொம்ப நாள் இல்லை. இப்போ டிவி நியூஸ் தான் பார்த்தேன். அது கோர்ட்டு உத்தரவு மூலயமா நடத்தலான்னு சொல்லி தீர்ப்பு வந்துருக்குது. அதை பார்த்து தான் இப்போ தான் வந்தேன், பார்த்துட்டு தான் வந்தேன். ஹெட்லைனில் தான் போட்டாங்க 2:30 மணி நியூஸில். சரி, அதுவும் நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பூந்தமல்லி நடத்தினாங்க, சீமான் கட்சி நடத்தினாங்க, நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக நல்லா அவருடைய ஸ்பீச் நல்லா இருக்குது, நல்லா அவருடைய சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரியானா சந்தோஷம். நன்றி நன்றி. ஓகே வணக்கம்.